கல்லாமை கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். குறளனும் பொதுமறை திருவள்ளுவரினும் பெருநாவலர். விளக்கம்: கற்க வேண்டியதை கல்லாதவருடைய கருத்து சில நேரங்களில் தரமாக இருந்தாலும் கூட தகுதியில்லாத காரணத்தால் அறிவுடையார் அதனை ஒரு பொருட்டாக கொள்ள மாட்டார். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கல்லாதவனும் கருத்தம். இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் கல்லாதவனும் கருத்தம் பற்றி ஒரு காட்சியுடன் வேடிக்கையாக காண்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். தமிழ்நாடை நாசமாக்கிடுவாங்க, பாலைவனமாக்கிடுவாங்க. என்னடா காலங்காத்தால் தொறுன்னு புலம்பிக்கிட்டு வர்ற? நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் என்ன? தமிழ்நாட்டின் தேசிய மரம்? நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் பனைமரம். அது எங்கேயாவது பாத்திருக்கியா? சுற்று வட்டாரத்துல சின்ன வயசுல பார்த்தது. இப்ப எங்க இருக்கு? இல்ல ஏன் இல்ல? கடல் நிக்கிறவன் திடுதுப்புன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நானே நீ ஒண்ணுமே தெரியாம இருக்க. பனைமரம் இருந்தா அதுல இருந்து கல்லு பதனிலாம் இறக்குவாங்க. கல்லு பதனிலாம் இறக்குனா என்ன பண்ணுவாங்க? அதுல இருந்து கருப்பட்டி நாட்டு சக்கரைன்னு தயாரிப்பாங்க. நாட்டு சக்கரை கருப்பட்டின்னு வந்துட்டா மக்கள் யாரும் வெள்ளை சக்கரையை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப வெள்ளை சக்கரை வாங்கலைன்னா மக்கள் யாரும் ஆஸ்பத்திரி சைடு போக மாட்டாங்க. ஆஸ்பத்திரி போகலன்னா என்ன ஆகும்? மருந்து கம்பெனி போல இழுத்து மூட வேண்டியது. மருந்து கம்பெனி இல்லைன்னா என்ன ஆகும்? மக்கள் எல்லாம் ஆரோக்கியமா வாழ ஆரம்பிச்சுவாங்க. எதுக்கு ஆஸ்பத்திரி சைடு போய்கிட்டு மருந்து தேவையில்லை, மாத்திரையும் தேவையில்லை, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. மகிழ்ச்சியா இருந்தா? மகிழ்ச்சி ஆயிட்டா எதுக்குங்க குடி? மதுவை விட்டுருவாங்க மக்கள் எல்லாம். குடிக்காம இருந்தா? மக்கள் எல்லாம் குடியெல்லாம் விட்டுட்டு புள்ள குட்டியில படிக்க வச்சு நல்லா ஆளாக்க மாட்டாங்களா? இம்புட்டுக்காண்டு சக்கரையில இவ்வளவு ஒளிஞ்சு கிடக்காடா? ஆமா, பனைமரம் வச்சா எல்லாம் சரியாயிருங்கிற? ஆமாங்க, அதாங்க பிரச்சனை. சரி, நீ என்ன வாங்க வந்த? 2 கிலோ சக்கரை விடு. ரொம்ப நேரம்